இந்த ஒரு ஆளு ரொம்ப சுகமா நின்றுட்டு இருக்கான். அப்ப அவன் முகத்துல இருக்க பிம்பிள்ஸை பார்த்துட்டு இருக்கிற பிரச்சனையில இது வேற ஒண்ணுன்னு சொல்லிட்டு அப்படியே அதை அழுத்துறான். அந்த பிம்பிளை ப்ரெஸ் பண்ண உடனே நிறைய தங்க காசா வந்துருது. இது என்னடா மேஜிக்கா இருக்குன்னு சொல்லிட்டு மறுபடியும் அந்த பிம்பிளை வந்து ப்ரெஸ் பண்ணிட்டு இருக்கான். பார்த்தா அவன் இருக்கிற இடம் ஃபுல்லாவே தங்க காசால நிரம்புது. இப்ப இவன் கண்ணுக்கு மேல ஒரு பெரிய பிம்பிள் வருது. இந்த பிம்பிளை அழுத்தினா இன்னும் நிறைய காசு கிடைக்கும்னு சொல்லிட்டு அந்த பிம்பிளை வந்து போய் ப்ரெஸ் பண்றான். பார்த்தா வந்த தங்க காசு எல்லாமே போயிடுது. பயந்து போன அவன் ஃபர்ஸ்ட் வந்த பிம்பிளே திருப்பி ப்ரெஸ் பண்ணி அங்க தங்க காசை மறுபடியும் வர வச்சிடறான். இப்ப மூணாவது அவன் மூக்குக்கு மேல ஒரு பிம்பிள் வருது. அதை பயந்துனே வந்து அப்படியே ப்ரெஸ் பண்றான். உடனே வந்து இவனுக்கு மீசை வளர்ந்துருது. அந்த மீசையை வந்து ஷேவ் பண்ணாலும் அது போற மாதிரி இல்லை. மறுபடியும் வளர்ந்துட்டே இருக்கு. தலையில முடி வளர்ந்துட்டு குள்ளமா வேற ஆயிடுறான். இது மாதிரி உடம்புல நிறைய மாற்றங்கள்லாம் வந்துட்டு இருக்கு. என்னடா இது இந்த மாதிரி நம்மளுக்கு சோதனையா வருதுன்னு சொல்லிட்டு மறுபடியும் அந்த பெரிய பிம்பிளையும் வந்து ப்ரெஸ் பண்றான். அந்த பிம்பிளை ப்ரெஸ் பண்ண உடனே அவன் நார்மலான நிலைமைக்கு வந்துடுறான். கூடவே அவன் சேர்த்து வச்ச தங்க காசு எல்லாமே வந்து போயிடுது. அவன் முகத்துல இருக்க பிம்பிள்ஸ் எல்லாமே போயிட்டு ஃபர்ஸ்ட் வந்த பிம்பிள் மட்டும் அப்படியே இருக்கு. இப்போ இந்த பிம்பிளை ப்ரெஸ் பண்ணா நம்ம உடம்புக்கு ஏதாவது ஆயிடுமா அப்படின்னு சொல்லிட்டு பீதியில நின்றுட்டு இருக்கான்.